முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பூரண நலம் பெற்றுள்ளதை தொடர்ந்து சென்னை அப்பல்லோ மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவிலிருந்து தனி அறைக்கு மாற்றப்பட்டுள்ளார். முதலமைச்சர் மிக விரைவில் வீடு திரும்பி தமது வழக்கமான பணிகளை மேற்கொள்வார் என அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சிறப்பு மருத்துவ குழுவினர் தீவிர சிகிச்சை அளித்ததை தொடர்ந்து உடல்நிலையில் மிகுந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. முதலமைச்சர் பூரண நலம் பெற்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நேற்று மாலை மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவிலிருந்து தனி அறைக்கு மாற்றப்பட்டுள்ளார். முதலமைச்சர் முழுமையாக நலம் பெற்றுள்ளதால் அப்பல்லோ மருத்துவமனை வளாகத்தில் குழுமியிருந்த அஇஅதிமுக தொண்டர்களும் பெண்களும் பொதுமக்களும் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இனிப்புகளை வழங்கி தங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பூரண நலம் பெற்றுள்ளதால் மிக விரைவில் வீடு திரும்பி தமது வழக்கமான பணிகளை மேற்கொள்வார் என அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் எல்லாம் வல்ல இறைவன் அருளாலும் மருத்துவ நிபுணர்களினுடைய அற்புதமான சிகிச்சை காரணமாகவும் பூரண உடல்நலத்தை அடைந்துள்ளார்கள். அதன் பலனாக இன்டென்சிவ் கேர் யூனிட் என்று சொல்லப்படும் ஐசியூவிலிருந்து இன்று மாலை ஸ்பெஷல் வார்டுக்கு அம்மா அவர்கள் மாற்றப்பட்டுள்ளார்கள். இறைவனின் அருளால் என்ற நன்றி பெருக்கோடு கழகம் இருக்கிறது, தமிழகத்து மக்கள் என்று இருக்கிறார்கள். மாண்புமிகு அம்மா நல்ல உடல்நலத்தோடு விரைவிலே அவர்கள் தற்போது ஸ்பெஷல் வார்டில் இருக்கிறார்கள், பூரண நலத்தோடு இருக்கிறார்கள். விரைவிலே தன்னுடைய கழகப் பணிகளில் ஈடுபடுவதற்கும் ஆட்சி பொறுப்பிலே ஈடுபடுவதற்கும் விரைவிலே அம்மா அவர்கள் வருவார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தியை கழகத்தின் சார்பிலே அனைவருக்கும் தெரிவிப்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். உலகத்தில் உள்ள அத்தனை மக்கள், அனைத்து மதத்தை சேர்ந்த மக்களுடைய பிரார்த்தனை, மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் நல்ல உடல்நலம் பெற்று சற்று நேரத்துக்கு முன்பாக அம்மா ஐசியூல இருந்து வார்டுக்கு மாத்தியாச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அர்த்தமே வார்த்தைகள் சொல்றதுக்கு தெரியல. கண்டிப்பா, ஏன்னா எங்க அம்மா பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே மக்களுக்காக உழைக்கக்கூடியவங்க, நிறைய தான தர்மம் செய்யறவங்க, தன்னை அர்ப்பணித்து மக்களுக்காக வாழக்கூடியவங்க. அதனாலதான் அந்த ஆண்டவன் அம்மா சொன்னதை போல ஒரு மறுபிறவி அம்மாவுக்கு கொடுத்ததற்காக மனமார்ந்த நன்றியை அந்த இறைவனுக்கு தெரிவிச்சுக்கிறோம். இன்னும் மக்களுக்கு நிறைய செய்வதற்கு ஆண்டவன் எங்க அம்மா கூட உறுதுணையா இருப்பார். மக்கள் எங்க அம்மாவை ஒரு தாயா பாக்குறாங்க. இதை விட சந்தோஷம் எங்களுக்கு மட்டுமல்ல, போன் வந்துட்டே இருக்கு. இன்றைக்கு உலகத்தில் உள்ள அத்தனை தமிழ் மக்களும் தன் பெத்த தாயை போல அம்மா பார்த்தா அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. எல்லா பணிகளும் இங்க இருந்தே அம்மா பார்த்துட்டு இருக்காங்க. விரைவில் வீட்டுக்கு வந்துருவாங்க.